முன்பொரு காலத்தில் இரத்தபீஜன் என்ற ஒரு கொடூர அசுரன் இருந்தான். அவன் சிவபெருமானிடம் என் உடலில் இருந்து ஒரு துளி இரத்தம் மண்ணில் விழுந்தாலும் அந்த இரத்தம் என்னைப் போல் மாறவேண்டும் என்று வரம் பெற்றான். அவனது உடலில் இருந்து ஒரு துளி இரத்தம் தரையில் விழுந்தாலும் அந்த ஒவ்வொரு துளியில் இருந்தும் ஆயிரக்கணக்கான இரத்தபீஜன்கள் உருவாவார்கள். இந்த வரத்தால் ஆணவம் கொண்ட இரத்தபீஜன் தேவர்களையும் மனிதர்களையும் கொடுமைப்படுத்தினான். அவனது அட்டூழியங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்தது. தேவர்கள் அவனைக் கண்டு அஞ்சினார்கள். தேவர்கள் அனைவரும் பிரம்மனிடம் சென்று, பிரம்மா, இரத்தபீஜனை அழிக்க வேண்டுமானால் சக்திதேவியின் முழு வடிவான காளியால் மட்டுமே முடியும். அவளது சீற்றத்தை அடக்குவது மிகவும் கடினம் என்றாலும் அவளே இதற்கு ஒரே வழி என்றார்கள். தேவர்கள் அனைவரும் சக்திதேவியான பார்வதியை அணுகி இரத்தபீஜனின் கொடூரச் செயல்களை விவரித்து உலகைக் காக்கும்படி வேண்டினார்கள். தேவர்களின் துயரத்தைக் கண்ட பார்வதி தேவி கோபம் கொண்டார். அவரது நெற்றியில் இருந்து கருத்த நிறத்தில் கோரமான தோற்றத்துடனும் நீண்ட நாக்குடனும் மண்டை ஓட்டு மாலையுடனும் ஆயுதங்களை ஏந்தியவாறு காளிதேவி தோன்றினாள். அவளது கண்கள் கோபத்தால் சிவந்திருந்தது. அவளது கர்ஜனை உலகையே நடுங்கச் செய்தது. காளிதேவி தோன்றியதும் தேவர்கள் அனைவரும் பயபக்தியுடன் அவளை வணங்கினார்கள். அஞ்சாதீர்கள், நான் இரத்தபீஜனை அழித்து உலகை காக்க வந்துள்ளேன் என்று கூறி காளிதேவி போருக்குத் தயாரானாள். காளிதேவி உடனடியாக இரத்தபீஜனுடன் போரிடச் சென்றாள். இரத்தபீஜன் தனது அசுரப்படையுடன் காளிதேவியை எதிர்த்தான். காளிதேவி தனது ஆயுதங்களால் அசுரர்களை அழித்தாள். ஆனால் இரத்தபீஜனைத் தாக்கும் ஒவ்வொரு முறையும் அவனது இரத்தம் தரையில் சிதறி அதிலிருந்து ஆயிரக்கணக்கான இரத்தபீஜன்கள் தோன்றினார்கள். காளிதேவி ஒரு இரத்தபீஜனை அழித்தால் அதிலிருந்து நூற்றுக்கணக்கான புதிய இரத்தபீஜன்கள் தோன்றினார்கள். போர்க்களம் இரத்தத்தால் செம்மயமானது. புதிய இரத்தபீஜன்களால் நிரம்பியது. பின்பு காளிதேவிக்கு இரத்தபீஜன் வரத்தின் இரகசியம் புரிந்தது. அவள் தனது கோரமான நாக்கை அகல விரித்து இரத்தபீஜனின் உடலில் இருந்து வெளிப்படும் ஒவ்வொரு துளி இரத்தத்தையும் தரையில் விழவிடாமல் உறிஞ்ச ஆரம்பித்தாள். அவள் இரத்தபீஜனைத் தாக்கும் ஒவ்வொரு முறையும் அவனது இரத்தத்தை நிலத்தில் விழவிடாமல் முழுமையாகப் பருகினாள். இதனால் புதிய இரத்தபீஜன்கள் உருவாகவில்லை. இரத்தமெல்லாம் உறிஞ்சப்பட்டதால் இரத்தபீஜனின் உடல் வலுவிழந்தது. இறுதியாக காளிதேவி தனது சூலாயுதத்தால் இரத்தபீஜனை அழித்தாள். இரத்தபீஜன் வதம் செய்யப்பட்டதும் உலகெங்கிலும் அமைதி நிலவியது. தேவர்கள் அனைவரும் காளிதேவியின் வீரத்தையும் சக்தியையும் போற்றிப் பாடினார்கள். இரத்தபீஜனை அழித்த பிறகும் காளிதேவியின் உக்கிரம் தணியவில்லை. அவள் கோபத்துடன் தாண்டவம் ஆடினாள். அவளது கோர தாண்டவத்தால் உலகமே நடுங்கியது. தேவர்கள் அனைவரும் பயந்து சிவபெருமானிடம் சென்று முறையிட்டார்கள். சிவபெருமான் காளிதேவியின் கோபத்தைத் தணிக்க அவள் முன் படுத்தார். காளிதேவி தனது தாண்டவத்தின் வேகத்தில் சிவபெருமான் மீது கால் வைத்தாள். அப்போது அவள் தனது கணவனான சிவபெருமான் மீது கால் வைத்துவிட்டதை உணர்ந்து வெட்கமடைந்தாள். உடனே அவளது கோபம் தணிந்தது. அன்று முதல் காளி அம்மன் தீய சக்திகளை அழிக்கும் தெய்வமாகவும் தனது பக்தர்களைக் காக்கும் தெய்வமாகவும் போற்றப்படுகிறாள். இவளை வணங்குவோருக்கு தைரியமும் வெற்றியும் அல்ல குறையாத சக்தியும்